தோன்றது எனக்கு தீபக்கண்ணன். ஏன்னா ஒரு அண்ணன் ஸ்தானத்திலேருந்து எப்போதுமே அவர் வந்து வழிகாட்டிகிட்டே இருந்திருக்கிறார். இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் மிக நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் ஒருத்தர் கூட நான் நண்பராக இருப்பேன் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லைன்னா அது மஞ்சரி தான். ஏன்னா அந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி பயணித்தோங்கிறத கடந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்குற சில நபர்களை நம்ம ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிடுவோம். ஏன்னா அவங்களுடைய குணங்கள். மஞ்சரி நெகட்டிவ்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க. முழுவதும் பாசிட்டிவாக இருக்கிற மஞ்சரியை நீங்கள் யாரும் பார்த்ததில்லை, நான் பார்த்துருக்கேன். தன்னோட உரிமைக்காக போராடுற மஞ்சரியை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் இன்னொருத்தரோட வெற்றியை பார்த்து ரசித்த, இன்னொருத்தரோட வெற்றியை பார்த்து கொண்டாடின, இன்னொருத்தரோட வெற்றிக்காக ரொம்ப ரொம்ப பெருமிதம் அடைஞ்ச மஞ்சரியை நான் பார்த்துருக்கேன். மஞ்சரிங்க சண்டை போடுறாங்க, இங்கே கத்துறாங்க, இங்கே வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்கங்கிறது மஞ்சரியோட ஒரு குணம்னா, மஞ்சரி பிரியத்தை அள்ளி 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 கொடுக்குற, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அப்படி ஒரு ஆளாக நான் மஞ்சரியை நிறைய நேரத்தில் பார்த்துருக்கேன். வெளியேயும் பெரிய